இந்த சிறப்புமிக்க நாடக குழுவினுடைய தலைவர், முத்தமிழ் கலைமன்றம் நடத்தி வருகின்ற திருமதி கஸ்தூரி கண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமும் நம்முடைய அழகப்பா பல்கலைக்கழகமும் பாராட்டுகளையும் இந்த நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். இந்த நாடகத்திலே கோவலனாக நடித்து இசை நாடகத்தை பொறுத்த வரையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும், நாடகம் என்றாலே வள்ளி திருமண நாடகம் என்று ஆகிவிட்டது. அது தாண்டி ஏதாவது ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்றால் ஹரிச்சந்திரா நாடகம். ஆனால் இரண்டு நாடகத்திலையும் இன்றைய நிலையில் ஒரே விதமான நயங்கள் தான் இருக்கும். வள்ளி திருமண நாடகம் என்றால் ஒரு கலகலப்பான ஒரு யதார்த்தமான நடையிலே ஒரே விதமான நடிப்பு திறனை மட்டும் காண்பிக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம். அதே போல் ஹரிச்சந்திரா நாடகம் நடிப்பதில் அங்கேயும் சோகத்தை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய நாடகமாக இருக்குமே தவிர, சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகத்திலேயே தமிழ் வரலாறு உள்ள நாடகம் கோவலன் நாடகம். அதுவும் கோவலன் வாழ்ந்த பகுதி இந்த செட்டிநாடு பகுதி. கோவலன் கதாபாத்திரத்திலே நவரசமும் இருக்கும். ஒரு நடிகன் கோவலனாக வேடமேற்று நடிப்பாரையானால் அவருக்கு வேறு எந்தவித தகுதியும் தேவையில்லை. நடிப்பதிலே ஒரு நடிகனுக்கு தேவையான அத்தனை நயங்களும் அத்தனை நவரசங்களும் நிறைந்திருந்தால் தான் கோவல நாடகத்திலே பரிமளிக்க முடியும். அந்த வகையிலே நான் இந்த நாடகத்தில் கோவலனாக என் சகோதரர் நடித்திருப்பார் என்பதற்காக சொல்லவில்லை. இன்று கூட ஒலிபெருக்கி குறைவு, சில சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட உள்ளபடிக்கே இன்று தமிழ்நாட்டிலே இசை நாடகத்திலே கோவலனாக நடிக்கின்ற தகுதி இன்றைக்கு ஹரிஹரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை இன்று தமிழ்நாட்டிலே வாழுகின்ற இசை நாடகத்துறையில் இருக்கின்ற என்னால் மட்டும்தான் அந்த தகுதியை கூட கூற முடியும். நான் ஆணவத்தோடு கூறவில்லை. கோவலன் நாடகத்தை பற்றியும் அந்த வரலாற்றை பற்றியும் இசை நாடக உலகில் தெரிந்திருக்கின்ற இறுதி மனிதன் நானாகத்தான் இருக்கிறேன். அதில் யாராலும் மறுக்க முடியாது. அத்தனை ஆயிரக்கணக்கான நாடகங்களை நான் பார்த்தவன். உடைய ஹரிஹரன் ஒரு நகைச்சுவை நடிகர். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தொழில் இசை நாடகத்திலே நகைச்சுவையாக நடித்து சிறந்த நகைச்சுவை நடிகர் என்ற பெயரை பெற்று வருகின்ற இவர் இந்த கோவலனாக கதாநாயகனாக வேடமேற்று கடந்த 18ஆம் தேதி இந்த நாடகம் முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறக்கட்டளையிலே இருக்கின்ற சென்னையிலே கலைஞர் அரங்கத்திலே அவருடைய குடும்பத்தார் நடத்திய விழாவிலே முதலாக அரங்கேற்கப்பட்டு பெரும் புகழ் பெற்று இன்றைக்கு நடித்திருக்கிறார் என்று சொன்னால், வருங்காலத்திலே ஹரிஹரன் நாடக உலகத்தின் ஒரு கருவூலமாக விளங்குவார். நாடக வரலாற்றில் எதிர்காலத்தில் ஹரிஹரன் வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு நடிகர் என்பதை இந்த நேரத்திலே நினைவூட்டி பாராட்டி, அவருக்கு இயலிசை நாடக மன்றமும் நம்முடைய பல்கலைக்கழகமும் பாராட்டையும் நினைவு பரிசையும் வழங்குகிறது. என்னுடைய அருமை அண்ணன் இசை நாடக சங்க தலைவர் பல காந்தி அண்ணன் அவர்கள், அம்மையார் அவர்களும் இந்த நினைவு பரிசை வழங்குமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த நாடகத்தினுடைய ஒரு முன்னுரையாளர், இந்த நாடகத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடியவர், அவை முன்னவராக, மூத்த நடிகராக, கலைமாமணி விருது பெற்றவராக, நடிப்புக்கு இலக்கண வகுத்தவராக இருந்தாலும் கூட அவருடைய மனைவி இந்த குழு தலைவராக முதன்மையாக அவரை முந்திவிட்ட காரணம் நாடகம் கண்ணகி நாடகம் என்பதால் கண்ணகிக்குத்தானே சிறப்பு. அந்த வகையிலே கணவனை பின்தள்ளி முன்னதாகவே அவர் நினைவு பரிசு பெற்ற காரணத்தினால் இன்று மனைவிக்கு பின்னே அவர் பாண்டியனாக நடித்து அத்துணை பேரையும் அன்பையும் பெற்று நாட்டின் உயரிய விருதான கலைமாமணி விருது பெற்ற பாண்டியனாக நடித்த கண்ணன் அவர்களுக்கு இந்த பாராட்டையும் அண்ணன் பல காந்தி அவர்கள் அந்த மன்றத்தின் நினைவு பரிசையும் வழங்கி கௌரவிப்பார்கள்.
இந்த நாடகத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டிய 2 நபர்கள் ராஜ நடிகர்களாக இன்று நம்முடைய தென் மாவட்டம் முழுவதும் சிறப்பு பெற்று வருகிறவர் நம்முடைய KPA காளிமுத்து அவர்கள். அவர் கடந்த மாதம் சக்கரதாஸ் சுவாமி நாடகத்தை அரசு கொண்டாடுகின்ற பொழுது சென்னையிலே முதல் நாடகமாக நடித்து மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் வாகை சந்திரசேகர் அவர்களும் விஜயா தாயன்பன் அவர்களும் வெகுவாக பாராட்டி சிறந்த குரல் வளமிக்கவர் என்று பாராட்டு பெற்று இந்த ஆண்டு சங்கரதாஸ் சுவாமி நாடகத்தில் முதலாக நடித்து அவரிடம் நேரடியாக நினைவு பரிசு பெற்ற நடிகர் திரு காளிமுத்து அவர்கள் சிறந்த ராஜ நடிகர், சிறந்த பாடகர், சிறந்த சிறப்புக்குரியவர், எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க வேண்டியவர். இன்னும் அரசு அவருக்கு எவ்வளவோ தேவைகளை செய்து கொடுக்க காத்திருந்தாலும் கூட இந்த குழுவோடு இணைந்து தொடர்ந்து நடிக்க வேண்டும், நாம் இணைந்து எல்லா நாடகங்களில் நடிக்க வேண்டும். ஒரு நடிகன் என்றால் அனைத்து வேடங்களும் போட தெரிந்தவர் தான் நடிகன். ஒரு குறிப்பிட்ட வேடத்தை மட்டும் போட்டுக்கொண்டு இருக்கிறவர் நடிகனாக இருக்க முடியாது. அந்த வகையிலே அவர்கள் ஒரு கதாநாயகனாக இருந்தாலும் கூட இன்று இந்த கதையிலே கதாபாத்திரத்தை ஏற்று நாடகத்திற்கும் நடிப்புக்கும் மெருகூட்டிய அந்த உயர்ந்த உள்ளம் படைத்த காளிமுத்துவை இயலிசை நாடக மன்றமும் அழகப்பா பல்கலைக்கழகமும் சிறப்பிக்கின்றது. அதே போல எங்களுடைய காரைக்குடியின் சிறந்த நடிகர் ஆட்டூர் ஆறுமுகம் என்று சொன்னால் இன்று இந்த பகுதியிலே மிக முன்னணி நடிகராக நடித்து வரக்கூடியவர். அவரும் ஒரு சிறந்த ராஜ நடிகர். காளிமுத்து அவர்களை எப்படி எடுத்துரைத்தோமோ அதே போல ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்திலே பங்கேற்று நடித்தாலும் எதிர்காலத்திலே இயலிசை நாடக மன்றம் அவருக்கு உரிய தகுதியை வழங்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம், அவருக்கு சிறப்பு செய்வோம். இந்த நாடகத்தில் நடித்ததற்கு எங்களுடைய அருமைக்குரிய பேராசிரியர்கள் அவர்களை வாழ்த்துவார்கள். அதே போல இந்த நாடகத்திலே உங்கள் அத்துணை பேருடைய அன்பையும் கவர்ந்தவர், பாராட்டையும் பெற்றவர். அவர் இந்த இசை நாடகங்களிலே நகைச்சுவை நடிகையாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. அவர் இந்த அளவிற்கு கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பார் என்பதை கண்டறிந்தவன் நான். அவரை கண்டறிந்து இவர்தான் இந்த கண்ணகிக்கு வேடமேற்று நடிக்க வேண்டும் என்று அவரை நியமித்து மெருகூட்டி அவர்களை நான் எந்த அளவிற்கு நம்பினோனோ என் நம்பிக்கைக்கெல்லாம் மேலாக நான் எப்பொழுதாவது நாடகங்களில் பார்த்தா என்னம்மா எப்படி இருக்கிறாய் என்று கேட்டு அப்படியே நகன்று விடுவேன். ஆனால் சென்னையிலே கடந்த 20 தினங்களுக்கு முன்பு அவரை கண்ணகியாக நடித்து பார்த்ததிலிருந்து உண்மையாக சொல்லுகிறேன், எவ்வளவு ஒரு சிறந்த நடிகை, பராமரிப்பு இல்லாமலும் மற்றவர்கள் உதவி இல்லாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்திருக்கிறாரே என்பதை நினைத்து நான் கூட என் கடமையில் தவறிவிட்டேனோ என்று நினைக்கின்ற அளவிற்கு நடிப்பை மேன்மைப்படுத்தி காமித்த இந்த கண்ணகியாக வேடமேற்று நடித்த விஜய் அவர்களை ஒரு முறை நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இங்கே மாதவியாக நடித்தவர்கள். இன்று இசை நாடகத்தை பொறுத்தவரை பல பேர் நினைக்கலாம், என்ன இந்த நாடகத்திற்கு எப்படி இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தார்கள் என்று. உண்மையை சொல்லுகிறேன், இன்று இசை நாடகத்துறையில் வள்ளி திருமண நாடகம் என்று சொன்னால் யார் வேணாலும் வந்து நடிப்பார்கள், தவிர்த்தால் ஹரிச்சந்திரா நாடகம், அவ்வளவுதான். கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் இசை நாடக உலகத்தில் இன்று இல்லை, குறைவு. அப்படி தேடி எடுத்து ஒரு மாதவி என்றால் ஒரு கணிகையே ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு நாட்டிய கலைஞர், பரதத்தை பயின்ற அற்புதமான பரதநாட்டியத்தை பயின்றவர் தான் மாதவி. மிகுந்த உயர்ந்த சிந்தனைக்குரியவர். அவர் கணிகர் குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கண்ணகிக்கு இணையாக சிலப்பதிகாரத்திலே போற்றப்படக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்றங்களிலே பெண்ணியத்தை போற்றியவர் கண்ணகியா மாதவியா என்று பட்டிமன்றத்திலே காந்தியண்ணன் போன்றவர்கள் வழக்கு வாடுவதிலே கண்ணகி உயர்ந்தவரா மாதவி உயர்ந்தவரா என்று இன்னும் ஒரு முடிவுக்கு எட்டப்படாமல் இருக்கின்ற கதாபாத்திரம் தான் மாதவி என்ற கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று, ஆனால் அவர்கள் இதுவரை ஒத்திகைக்கு வந்த நாட்கள் மட்டும் 4-5 நாட்கள் இருக்கும். இவர்களுக்கெல்லாம் ஏதோ என்று கொடுக்கின்ற ஊதியத்திற்காக நடிக்க வந்தவர்கள் அல்ல, கொள்கைக்காக, நாடகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, நாடக கலையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள். அப்பேற்பட்ட அரிய பாத்திரத்தை ஏற்று நடித்த அருமை சகோதரி தேன்மொழி அவர்களை இந்த பல்கலைக்கழகமும் மன்றமும் பாராட்டுகிறது. அதே போல திண்டுக்கல் பத்மா ஒரு சிறந்த ராஜ நடிகை. அவர்கள் காசி தமிழ் சங்கத்திற்கெல்லாம் சென்று திறமையை வெளிப்படுத்தியவர்.
அவரும் ஒரு சிறந்த ராஜ நடிகை, சிறந்த குணச்சித்திர நடிகை, ஏற்றுக்கொண்ட வேடத்திற்கெல்லாம் பெருமையை தந்தவர். அவரை போற்றுகிறேன். அருமை தம்பி மாதவன். மாதவன் வள்ளி திருமண நாடகத்திலே நாரதராக நடித்து பெரிய சிறப்பு பெற்று வரக்கூடியவர். தன்னுடைய 10 வயது முதல் நாடகத்துறைக்கு வந்து நாரதராக வேடமேற்று நடித்தவர். நான் பல நாடகங்களை அவரை நாரதராக நியமித்து நடிக்க வைத்து பார்த்திருக்கிறேன். ஆனால் நீங்களே பார்த்திருப்பீர்கள், இன்றைய நாடகத்தில் நகைச்சுவையை டைமிங் என்று சொல்லுவார்கள், அந்த இடம் தவறாமல் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்திய அற்புதமான நடிகர் ஜெயமாதவனை இந்த நேரத்திலே பாராட்டி பெருமைப்படுத்துகிறோம். இது இந்த நாடகத்திலே இசைக்கலைஞராக ஒரு மிக போற்றுதலுக்குரிய ஒரு நடிகர் நம்முடைய காளிமுத்து அவர்களும் நம்முடைய ரத்னப்பா அவர்களும் நாசர் தலைமையில் விசால் செயல்பாட்டில் நம்முடைய சிவகுமார் அண்ணனுடைய மகன் கார்த்திக் பொருளாளராக இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அவர் 2 பேர்களும் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள். இன்று ஹார்மோனிய கலையிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். தமிழ்நாடு அரசு அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு சிறப்பு பெற்றவர். அவருக்கு இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் தெரிவித்து, அதே போல மிருதங்க கலைஞர் நம்முடைய மதிப்புக்குரிய விநாயகமூர்த்தி அவருடைய தந்தையார் அவர்கள் உரத்த நாடு ஆறுமுகம் என்று சொன்னால் சிறந்த ஒரு அற்புதமான கலைஞர். அவருடைய மகனும் அதே போல அருள் நம்முடைய பலவாத்திய கலைஞர் என்று சொல்வார்கள். அவருக்கும் சிறப்பு செய்து தாள வாத்தியம் செய்த தியாகராஜன் அவர்களையும் இந்த நேரத்திலே பாராட்டி, இந்த நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கலைமாமணி ஆரம் தமிழ்ச்செல்வி அக்கா அவர்கள், நம்முடைய இசை நாடக சங்கத்தினுடைய தலைவர் காந்தியண்ணன் அவர்களுக்கும் பொருளாளர் மாணிக்கமன்னன் அவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். வாங்க, அவங்களுக்கு ஏமா இங்க வாங்க. அண்ணன் அதே போல நம்முடைய அண்மையில் காரைக்குடிக்கு பெருமை சேர்த்த கலைமாமணி விருது பெற்ற என்னுடைய அருமை சகோதரி ஆரம் தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு நம்முடைய துறையினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அதே போல அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய முத்து டான்ஸ் அகாடமியுடைய நிறுவனர் என் அருமை சகோதரி முத்துமாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அது அது வாங்கிட்டப்பா, அதை கொண்டா, அதை கொண்டப்பா, அதை கொண்டு கொண்டாமாப்பிள்ள போதும். அம்மாட்ட கொண்ட செந்தில் அதை கொண்டையா, அது கொண்டா கொண்டையா. அதே போல எங்களுடைய அரசு நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக ஒருங்கிணைத்து தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு சிறப்பு செய்தது எங்களை எல்லாம் மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் ஆழ்த்தி கொண்டிருக்கிற உண்மையான ஒரு சேவகராக பார்க்கின்ற என்னுடைய மாப்பிள்ளை ஆரம் செந்தில்குமரன் அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். உதவி பயிற்றுனர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம் இது. உதவி பயிற்றுனர்கள் பகத் சிந்தன் அண்ட் மனோ. நம்ம அரங்க மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையினுடைய உதவி பயிற்றுனர்கள்.
இப்போ இந்த நாடகத்திலே பங்கேற்ற நடிகர்களுக்கு தமிழ்நாடு அரசு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அந்த சான்றிதழ்களையும் நம்முடைய கலைமாமணி ஆர்.எம். தமிழ்ச்செல்வி அவர்கள் வழங்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பேராசிரியர் அவர்களும் இணைந்து நம்முடைய கலைஞர் பெருமளுக்கு வழங்க அன்போடு பணித்து கேட்டுக்கொள்கிட்டு முதன்முதலாக கலைமாமணி ஏஆரிய கண்ணன் அவர்களுக்கு இந்த சான்றுகளை அதே போல ஹரிகரன் அவர்களுக்கு போல விஜி அவர்களுக்கு நம்முடைய லதா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆட்டூர் ஆறுமுகம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஜெயமாதவன் பெற்றுக்கொள்கிறார். KPA காளிமுத்து பெற்றுக்கொள்கிறார். அதே போல ரத்ன சபாபதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். விநாயகமூர்த்தி பெற்றுக்கொள்கிறார். பத்மா பெற்றுக்கொள்கிறார். அருள் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்தாங்க அருள் கொடுங்க. தியாகராஜன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஆர்.எம். செந்தில்குமரன் பெற்றுக்கொள்கிறார். தியாகராஜன் பெற்றுக்கொள்கிறார். ஹரி, இந்த கஸ்தூரி மேடம் வாங்க அண்ணே, வாங்கண்ணே. இப்போ கஸ்தூரி அவர்களுக்கு ஹரிஹரன் அவர்கள் நன்றி கூறுவார்கள். உணவு வேலை நெருங்கிவிட்ட காரணத்தினாலே என்னை அதிகமாக பேசி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை. எனக்கு ரெண்டாவது வேஷம் போட்டால் தான் பேச வரேன், அது இல்லாமல் தனியாக பேசுகிறதுனா வராது. இந்த நிகழ்வினை இங்கே நடாத்திய நமது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மற்றும் அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை ரகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய இந்த நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும், தலைமை பொறுப்பேற்ற பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கம் மற்றும் திரைப்படத்துறையினுடைய பேராசிரியர் சுதாமா அவர்களுக்கும் மற்றும் இந்த வாய்ப்பினை எங்களுக்கு நல்கி எங்கள் கலைஞர்களின் நல்வாழ்விற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்கள் பாசத்துக்குரிய அருமையன்னார், இந்த கோவலன் வேடத்திற்கு நான் தகுதியானவனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்றால் மாபெரும் ஜாம்பவான்கள் பாலமேடு கண்டெடுத்த தங்கம் கலைமாமணி எம்.ஆர். முத்துசுவாமி அப்பா அவர்கள் நடித்த கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம். அவர்கள் கதாபாத்திரத்தில் நாங்கள் நிற்பதற்கு கால் தூசி அளவுக்கு கூட இடமில்லை. அதுவும் இந்த செட்டிநாடு பகுதியிலே கோவலன் என்றால் அப்பா அவர்களைத்தான் அத்தனை மக்களுக்கும் தெரியும். அதன் பின்னால் முத்தமிழறிஞர் கலைஞருடைய கைவண்ணத்திலே பூம்புகார் என்ற திரைப்படத்திலே லட்சிய நடிகர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா SSR அவர்கள் இந்த பூம்புகாரிலே இந்த கோவலனாக நடிப்பதற்கு பல நாடகங்களை ஐயா எம்.ஆர். முத்துசாமி அப்பா அவர்களுடைய நாடகங்களை நேரிலே சென்று பார்த்து, என்றால் அவங்கள் இரு குடும்பங்களும் அவ்வளோ நெருக்கமான குடும்பம். அது நேரில் சென்று அந்த கதாபாத்திரத்தை பார்த்து என்னால் இயன்றவரை செய்திருக்கிறேன் என்று சொன்னார். அதை எங்கள் அண்ணன் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை நான் நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்து என்னை அதற்கு தயார் செய்து, அப்பா எப்படியெல்லாம் நடிப்பார், எப்படியெல்லாம் நிற்பார், எப்படியெல்லாம் திரும்புவார், அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதெல்லாம் சொல்லி அதை ரத்தத்தில் உருண மாதிரி உள்வாங்கி அதில் ஏதோ ஒரு காப்பங்கு செஞ்சிருப்போமான்னு நம்பிக்கை இருக்குது, என்னென்னு தெரியல, அவ்வளோதான். அதனால் எங்கள் அண்ணன் எம்.ஆர்.எம். பாலசுப்ரமணியன் அவர்கள் இயலிசை நாடக மன்றத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்னாரவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய முத்தமிழ் மன்றம் உரிமையாளர் அக்கா கஸ்தூரி கலைமாமணி ஏஆரிய கண்ணன் ஐத்தானவர்களுடைய கலைமன்றத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்ந்த வணக்கம்.